ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜீவதிவ்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த வருஷம் 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதனோட ரிசல்ட் இன்றைக்கி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 1 இயராக மிட்டம் வைஸாக நான் எடுத்திருக்க மார்க்கை பற்றியும் 10th பப்ளிக் எக்ஸாமில் எடுத்திருக்க மார்க்கை பற்றியும் உங்கள் கையில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் என்னோடய ஃபஸ்ட் டேர்ம் மார்க்கு 237. எங்கள் கிளாஸில் மொத்தமே 50 மெம்பர்ஸ். அதில் நான் ரேங்க் எடுத்துருக்கிறது 29. இதனால் என் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது என்னோடய குவார்ட்டர்லி மார்க்கு 274. இது மட்டும் இல்லை, செகண்ட் மிட்டம், ஆஃப் இயர்லி, இது எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப மார்க்கு லோவாக ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இதனால் என் அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க. இப்போ பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகுவாளா மாட்டாளான்ட்டு பயந்துன்னு இருந்தாங்க. என் ஃபேமிலியிலும் எல்லாருமே அப்படி தான் நினச்சின்னு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பப்ளிக் மார்க்கில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ போகலாமா? கூகுளில் போய் 10th ரிசல்ட்டுக்கான லிங்கை சர்ச் பண்ணி எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா என் மார்க்குக்கான ரொம்ப சப்போர்ட் பண்ணது என் அம்மாவும் என் டீச்சர்ஸும் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதில் என் மேக்ஸ் மிஸ் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, பாப்பா ரொம்ப லோவாக இருக்கா, போட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சரி, இப்போ நம்ம ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணிவிட்டு, அப்புறமா என் டேட் ஆஃப் பர்த்தையும் டைப் பண்ணிவிட்டு, என்னோடய மார்க்கை பார்க்குறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ படபடப்பாக இருந்துச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். கெட் மார்க்கை தொடலாமா வேணாமா அப்படின்னலாம் பயந்துட்டு இருந்தேன். அம்மா வழி இல்லையே அப்படின்ட்டு அதை தொட்டு பார்த்தா 437 ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மார்க்கை முதல்ல யாருக்கு அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, எல்லாத்துக்குமே தாய்மாமா தானே முதல்ல இருப்பாங்க. சரி, மார்க் அனுப்புறதுலேயும் தாய்மாமாவும் முதல்ல இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு மாமாவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் அனுப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு என் மார்க்கை பார்த்து சந்தோஷப்படுறவங்க யாரோ அவங்க எல்லாருக்குமே அனுப்பிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். என் மார்க்கை பார்த்து சந்தோஷப்படுறவங்க சொன்னேன்னு சொல்லியிருந்தீங்களா, அவங்க யாருன்னா என் சித்தி, சித்தப்பா, அப்புறமா என் தாத்தா, பாட்டி, மாமா, என் அப்பா, இவங்க எல்லாரும் தான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக எங்கள் சித்தியோட என்னோட ரெண்டாவது சித்தி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, என்னோடய சித்தப்பா. நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். அவங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாமுக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி என் சித்தப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு காலை என் மாமா தான் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணாங்க. நானும் டக்குன்னு அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு சிரிப்பாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அட்டன் பண்ணி மாமாக்கில் பேசினேன். மாமா பாஸ் ஆகிட்டேன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்னால் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணேன் அப்படின்னு எல்லாம் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். மாமாவும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. அப்புறமா மாமா அவங்க பையங்களுக்கு நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு சித்தி, என் வெண்ணிலம்மா. இவங்க சூப்பர் திவ்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நல்லா சொல்லி ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீட் என்ன தர அப்படின்னு நல்லா கேட்டுன்னு இருந்தாங்க. என் தங்கச்சியை பார்த்து நீயும் இந்த மாதிரி எடுப்பியா அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மா இவங்க கீழே பேசுகிறதுக்குள்ளே இன்னொருத்தங்க சரசாண்டி பாருங்கள், லைனில் எத்தனை பேர் காலில் நிற்கிறாங்கன்னு. நான் ஒருத்தங்கில் பேசி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தங்க கால் பண்ணிடுறாங்க. எனக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நான் என் தங்கச்சியை கொஞ்ச நேரம் கலாச்சின்னுட்டு நீயும் ஒரு மார்க் எடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் தங்கச்சியும் எடுக்குவேன் அப்படின்னு நல்லா சொல்லிகிட்டு இருந்தா. அவங்க அம்மா அவளை கலாச்சிருந்தாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு மார்க்குக்கு என்ன ட்ரீட்டு தர அப்படின்னு நல்லா சொல்லி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா என் பெரியம்மா கால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் வெண்ணிலம்மாக்கில் நான் வேகமாக பேசிகிட்டு இருந்தேன். வெண்ணிலம்மா பேசி முடிச்சு தான் அப்பா கால் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்பாவால் நினச்ச நேரத்துக்கு கால் பண்ண முடியலனாலும் அப்பா 9:45 கால் பண்ணாங்க. அப்பா மஸ்கட்டில் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போ என் அப்பா பேசி முடிச்சதும் பெரியம்மா ஃபோன் பண்ணாங்க. பெரியம்மாக்கில் பேசி முடிச்சதும் சரசத்தை ஃபோன் பண்ணாங்க. சரஸ்வதிகள் பேசி முடிச்சதும் மாமா ஃபோன் பண்ணாங்க. மாமா ஃபோன் பையிலையும் பேசிட்டு இருக்கும்போது சித்ராம்மா ஃபோன் பண்ணாங்க. கான்ஃபரன்ஸில் பேசிட்டு சித்ராம்மாவோட ஹஸ்பண்டு கேசவப்பா பேசினாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க. அம்மா மார்க்கை நினச்சி திஷ்டியெல்லாம் சுற்றி கழிச்சாங்க. அம்மா எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் மாமா, அப்பா, அம்மா, வெண்ணிலம்மா, சித்ராம்மா, கேசவப்பா, செந்திலப்பா எல்லாருமே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தங்க நல்லா படித்தா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்றது எனக்கு இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சது.
இவங்க ஹாப்பினஸ்க்காகவே எனக்கு இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் பாய். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய 10th ஜேர்னியில் இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.